கர்த்தர் எங்களை பலப்படுத்துறார். இதுதான் இவ்வளவு தூரம் மேலையில இப்ப ஏறி வர முடியுமா? அங்க கார்ல இறங்கி அப்படி மேல வரும் பொழுது எப்ப யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற பலன். ஆமா, கிட்டத்தட்ட இன்னைக்கு 15ஆம் தேதி ஆகிறது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆக இது 24வது மீட்டிங்ல அவரு ஆராதனை செஞ்சாரு, நான் பேசுறேன். இல்ல கர்த்தர் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேரா போறேன். சில ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வந்துச்சு. அந்த வசனத்தின் அடிப்படையில சில காரியங்கள் சொல்லி உங்களுக்கு ஏற்றபடி விளக்கி நான் சொல்லி முடிக்கிறேன். சுருக்கமாக நான் முடிச்சு விடுகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்கய்யா. சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள்லாம் என்ன? மலைகள். சொல்லுங்க, மலைகள். சுத்தி மலை இருக்குது. அல்லேலூயா. பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அங்க எங்க ஊர் அப்படிதான், சுத்தி மலை, நடுவுல ஊரு. அப்போ வந்த உடனே வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதனால சொல்றேன், பர்வதங்கள், மலைகள், எருசலேம். இந்த ஊர் பேர் என்ன? தெமோதர. இப்படி வாசிக்கணும். மலைகள் தெமோதர ஊரை சுற்றிலும் இருக்குமா போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுற்றி இருக்கிறார். அப்படி போடுற சூப்பரா சொல்ல பாருங்க. அப்போ இந்த மலையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க நினைக்கணும், இந்த மலை மாறி ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்க. வேதத்தின் அடிப்படையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருஷத்துல 365, லீப் ஆண்டு 366 நாட்களும் மலையை போல அவங்க சுத்தி இருக்கிறாரு. அதை மறந்து போகக்கூடாது. இந்த இடத்துல ஒரே ஒரு ஆளு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருந்து இந்த ஊர்ல இருந்த அவர்கள் நிமித்தமாக இந்த ஊரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான். ஒருவனாய் இருந்து அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவன் பெருகச் செய்தான். அவன் ஜாதியிலிருந்து அவனை எடுத்து அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை, தேசத்தே ஆண்டவர் என்ன உண்டாக்குனாரு. இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருவேளை இயேசு அறியாம நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்க கூட மலை மாதிரி இருக்கிறாரு. மலையை அசைக்க முடியுமா? அந்த மலையை அவ்வளவு பேர் சேர்ந்தாலும் மலையை அசைக்க முடியாது. அப்படியாக உறுதியாக தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். உண்மையில என்ன சொல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரி, இதுல இருந்து சில காரியங்கள் நம்ம இயேசு மலை மாதிரி இருக்கான்னு சுத்தி ஜனத்தை சுத்தி இருக்கிறாருன்னு சொன்ன, எப்படி இருக்கிறாரு, என்ன தருகிறார் அவரு? நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க. சங்கீதம் 72:3 நானே வாசிக்கிறேன். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். எப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மலைகள், பர்வதங்கன்னா அது சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனா உண்மையான அர்த்தம் மலைகள். சுத்தி மலை இருக்குது, பாதுகாப்பா இருக்கிறீங்க.
அதனால நீங்க சமாதானமா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு தர்றார். இயேசு பைபிள் சொல்லுதே, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்ப இந்த மலையை பார்க்கும் பொழுது நீங்க நினைக்கணும், இயேசு கிறிஸ்து சமாதானமா நம்ம கூட இருக்கு, சமாதானத்தை தாராருன்னு நினைச்சுக்கணும். நீங்க மேல கீழே வரும்பொழுது அப்படி பார்த்துக்கிட்டே வரணும். இது சமாதானத்தை தருகிற இடம். இன்னொரு வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஏசாயா 32:18. சீக்கிரம் வாசிப்பா, எடுத்து வாசி சசி, டக்குன்னு வாசி. 32 ஏசாயா 32:18 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களை குறித்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க ஐயா. 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருக்கும். மலைகள் சமாதானத்தை கொடுக்குங்க. இப்ப டவுன்ல போனீங்கன்னா இருக்கிற இறைச்சல், சத்தம், புகை, மனுஷன் நிம்மதியா இருக்க விடாது. எங்க ஊர்ல டெல்லி தான் கேபிட்டல், தலைநகரம். ஆனா நீ படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே இந்த புகை தூசினால அந்த நகரமே மாசுபட்டு போய் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இறைச்சல். சென்னையெல்லாம் போனீங்கன்னா ஒரே சத்தமா தான் கேட்கும். பெரிய பெரிய டவுன்ல இங்க சூப்பரா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சமாதான தாபரத்தோடு அமைதியா உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க. உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருங்க இருக்கிற சொல்லுங்க பார்ப்போம். லேலுயா பாருங்க, ஆண்டவர் பாருங்க அப்படி இருக்கிறார் உங்களோட. பர்வதங்கள், மலைகள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல இயேசு உங்களை சுற்றில இருக்கிறாரு. அல்லேலூயா. பார்த்துக்கணும் நீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்தேன். இன்னொரு இடத்துல பர்வதம் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த இது விளக்கத்துக்கு நான் போகல. இந்த மலையை குறித்து சொல்லும் பொழுது என்ன ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல போறேன். அப்போ ஆபிரகாமும் அவன் குமாரன் ஈசாக்கும் மலைக்கு போறாங்க. பலியிடுறதுக்கு ஆடு இல்லை. ஆனா அந்த இடத்துல ஆட்டை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? மலையில தேவ பருவத்துல உங்கள் தேவைகள் பார்த்து கொள்ளப்படும் அர்த்தம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை சுற்றி இருந்தார்னா உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். எப்படி? உங்கள் குறைவை நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய கிறிஸ்து இயேசுல மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து குறைவை நிறைவாக்குவார். நீங்க ஏசப்பத்தை கேட்கறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவைன்னு அவருக்கு தெரியும். உன் வாயில வார்த்தை வருவதுக்கு முன்னமே என் மகனுக்கு மகளுக்கு இது தேவை என்று அறிந்திருக்கிற ஒரே ஆண்டவர் நம்ம சுற்றி இருக்கிற இயேசு கிறிஸ்து தான். பாருங்க என்ன ஒரு அருமையா, உண்மையில ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க. இப்படி அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையில நீங்க ஜம்முன்னு உட்காந்து இருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கெல்லாம் ஒரு வீட்டை கொடுத்தாருன்னா நான் என் ஊர்ல வீடை விட்டு நான் இங்க வந்து வசாம உட்காந்துருப்பேன். என்ன பாஸ்டர்? ஆமா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மாத்திரமல்ல மலை என்று சொல்லும் பொழுது சங்கீதத்துல 121 சங்கீதம் நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள், உதவி செய்யற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம சுற்றியும்
உதவி செய்கிற கண்மலையாக பர்வதமாக மலையாக இருக்கிற அப்படின்னாலே அந்த மலையை நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும். அப்ப நீங்க போகும்போதும் வரும்போதும் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க போகும்போதும் வரும்போதும் எனக்கு உதவி செய்ய யாரையும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மலையை பார்த்து இன்னைக்கு சொல்லணும், இத மாதிரி உதவி செய்கிற ஒத்தாசையாக கண்மலையா மலையா என்கிட்ட இருக்கீங்களப்பா, எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு நெருக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்லலாம். எப்படி நம்மளை சுத்தி இருக்கிறார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க. சக்கரியாவுல ஒரு வசனம் 2:5 வாசிங்க. சக்கரியா 2:5. சக்கரியா 2:5. நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து நடுவில மகிமையா இருப்பேன். அல்லேலூயா. சனத்தை சுற்றி எப்படி இருக்கிறாரு? அக்கினி மதிலா இருக்கிறாரு, பாதுகாப்பு கொடுக்கிறாரு, உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாரு. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஏசப்பாவுடைய கண்கள் உங்க மேல இருக்கும். உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். எப்படி இருக்கிறதுமா? அக்கினி மதிலா இருப்பாரு சுத்தி. மலை சுற்றில அக்கினி மதில். அல்லேலூயா. எப்படி பாதுகாப்பு பாருங்க. அதனால நீங்க நல்லா பார்த்தா நல்லா பிரைட்டா இருக்கிறீங்க. ஏன்னா சுத்தி அக்கினி மதில் இருக்கு, அது மூலமா ரொம்ப பிரைட்டா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து, அது மட்டும் இல்ல, அவர்கள் உங்க நடுவுல மகிமையா இருப்பாராம். மகிமை என்ன தெரியுமா? அவர் மகிமையா இருப்பாரு, நம்மளையும் மகிமைப்படுத்துவாரு. மகிமை என்பது குறைவை நிறைவாக்குற ஒரு காரியம். ஒரு கல்யாண வீட்டுல ஒரு குறைவு வந்துச்சு. ஆமா, கல்யாண வீட்டுல எது ரொம்ப முக்கியம்? சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். ஆமேன். அது இல்லைன்னா கல்யாணம் அப்புறம் அவ்வளவுதான். அல்லேலூயா. பொண்ணு மாப்பிள்ள அது அவங்க பார்த்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம் நம்மளுக்கு. அதுல பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறாங்களே, பந்திக்கு வரிசை கியூல நிப்பாங்க நம்ம ஆட்கள். அப்ப அந்த நேரத்துல சாப்பாடு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் பாருங்க. அப்படி நெருக்கமான சூழ்நிலையில குறைவுபட்ட நேரத்துல நம்ம நிறைவாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்ம சுத்தி இருக்கிறார். அதான் நம்ம ஆண்டவராகிய தேவன் செய்கிற ஒரு காரியம், சுத்தி இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். ஆமா, இந்த மலையை சுற்றிலும் ஒரு பெரிய ஆர்மியா இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஆர்மி, தேவ தூதர்களின் ஆர்மி இருக்குது. நீங்க தனியா போகும்போது வரும்போது உங்களை காக்கும்படியும் வழியில காக்கும் உங்கள தூதர்களுக்கு உங்க பாதுகாவல கட்டளையிடுவார். பிள்ளைகள கேளுங்க, உங்க கூட ஆண்டவர் வருவாரு. எல்லாரும் நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. Praise the Lord. Amen. Thank you Jesus. பாருங்க, இந்த மலை மேல ஏறி வந்து நாங்கள சுவிசேஷர்கள், ஊழியர்கள், அவரும் பாஸ்டரு, அந்த மலை மேல ஏறி நடந்து வந்து உங்களுக்கு சுவிசேஷம் ஆக்கிய நல்ல செய்தியை கொடுக்கல. எங்கள் பாதங்கள் அழகா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்குலாம் காலையும் ஒட்டி வச்சிருக்கேன், முட்டுல கம்பி போட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன். கஷ்டமா, ஆனா இங்க ஜம்முன்னு நடந்து வந்தேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என் பாதம் ரொம்ப அழகா இருக்கு, உங்க பாதம் அழகா இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்
பாருங்க, இதற்காகத்தான் ஆண்டவர் இப்படியெல்லாம் உதவிச்சு உங்களை ஆசீர்வதித்தான். ஆண்டவர் ஒரு மலையில கல்வாரி மலையில உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. எங்க? கல்வாரி மலையில. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க பாருங்க, பர்தர் அப்படி இப்படி ஓடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல உட்காருங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்லும் போது தான் அப்படியே கவனத்தை டைவர்ட் பண்ணக்கூடாது என்ன. தான் ஆண்டவர் கல்வாரி மலையில உங்களுக்காக எனக்காக அந்த ஒரு பாடுபட்டு சிலுவையில் தொங்குனார் ஆண்டவர். எதுக்கு? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குது, உங்களுக்கு தேவையை சந்திப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த மலை மாதிரி இயேசுவை சுத்தி இருக்கிறார். எப்பொழுது கல்வாரி மலையில இயேசுவை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா டெய்லி நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரு சொன்ன ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சொல்லுவார். ஒரு நாள் உலகத்தின் முடிவுல ஒரு நாள் வரப்போது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறாரு. நம்ம எல்லாம் கூட்டிட்டு ஒரு மலைக்கு கூட்டு போறாங்க. அது சீயோன் பரம எருசலேம் போறோம். அது இதோட சூப்பரா இருக்கும். சீயோன் மலைக்கு போறோம். அதான் வேதம் சொல்லு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடியே அந்த மலைக்கு போறதுக்கு தான் நாங்க இந்த மலையை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்துருக்கோம். நாங்க போனா மட்டும் போதும், எங்க கூட ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லித்தான் நாங்க அங்க இருந்து செலவழிச்சு டிக்கெட் போட்டு வந்திருக்கோம். அங்க யாருக்கு உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆனா இன்னையில இருந்து இந்த மலையை சுத்தி பார்க்கும் பொழுது இயேசுவே இந்த மலை மாதிரிதான் எங்களை சுத்தி இருக்கீங்களப்பா, உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. செபிப்போமா? இதோட முடிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதோட விளக்கமா எதுவுமே இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு தேவையான முறையில உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லி இருக்கிறேன். நல்லா கவனிக்க. மலை எப்படி சுத்தி இருக்கோ அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். ஒரு நாள் வந்து உங்களுக்கு கூட்டி சீயோன் மலையாக பரமேஸ்வரன் பர்வதத்தை கூட்டிட்டு போக போறார். நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஏகால பௌதினா ஷிகாதுர பலிதர காந்துர பௌஷதர பலாயா. ஜீசஸ் உமக்கு நன்றி பரா. ஹalleluya. நன்றி. அருமையான வார்த்தை மூலமாய் நம்மளை உற்சாகப்படுத்தினார். வார்த்தை மூலமாய் நம்மளோடு பேசினார். ஆண்டவர் நம்மளோடு பேசினார்.